பண்டத்தரப்பு லேடிஸ் காலேஜ். ஒரு திருமண மண்டபம், கீழே பீப்புள்ஸ் பேங்க். பண்டத்தரப்பு போலீஸ் நிலையம். கொடிகள் எல்லாம் வளர்ந்து எப்படி வடிவா இருக்குன்றதை பாருங்க. சவாரி மாடு நிக்குது. வணக்கம் உறவுகளே, நாங்க தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு இந்த காணொலியில என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, பண்டத்தரப்பை தான் நாங்க சுற்றி பார்க்க போறோம். 2026 வந்து எப்படியான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குது, எவ்வாறான விஷயங்கள் எல்லாம் புதுசாக வந்திருக்குன்றது தான் இந்த காணொலியில நாங்க முழுமையாக பார்க்க போறோம். தொடர்ச்சியாக எங்களோட காணொலியோட இணைஞ்சிருங்கோ. மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். பண்டத்தரப்பு இந்துக்கள் இருக்கு, மெயின் ரோட்டோட இருக்கிற வாசல. இதுலேயும் ஒரு கராஜ் ஒன்று இருக்கு, பானி விற்பனைக்கு இருக்காம். தேவையான ஆக்கள் பார்த்து பண்ணி கொள்ளுங்க. ஒரு யாட் ஒன்று இருக்கு பாருங்க, யாட் போய் கொண்டிருக்கோம். ஒரு சைக்கிள் கடை ஒன்று இருக்கு, ஒரு பாக்ஸ் கடை ஒன்று இருக்கு, கிரைண்டர் கொடுக்குற கடை ஒன்று இருக்கு. ஒரு கோயில் ஒன்று இருக்கு, பார்மசி இது அந்த வயலுக்கு தேவையான மருந்துகள் அதுகள் வாங்கிக்கலாம். இங்கே பேப்பர் கடை, மேஸ் கடை அதுகள் இருக்கு. அது அங்கே போனால் வெள்ளை மாதல் 3.40 கிலோமீட்டர், சம்பில்துரம் 3.20 கிலோமீட்டர். நான் இப்போ மெயினான இடம் ஒன்றை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பண்டத்தரப்பு சந்தியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, இதுல ஒரு கட்டடம் ஒன்று எழுந்தி கொண்டிருக்குது. புது புது ஆட்டோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது பண்டத்தரப்பு பஸ் தரிப்பிடம். மாதவ யாழ்ப்பாணம் பஸ் நிற்குது. பூனாக்கள் ஆரம்பிச்சிருந்தா இது ஃபன் சிட்டி. ஃபோட்டோ காப்பியர் அடிக்கிறது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் ஃபுட்ஸ். பண்டத்தரப்பு லேடிஸ் காலேஜ். இது வந்து பண்டத்தரப்பு பெட்ரோல் ஸ்டேஷன். அதுலேயும் ஒரு டயர் கடை ஒன்று இருக்குது. இதெல்லாம் போனால் மாதலுக்கு போகலாம். இது கடைகள் இருக்கு பாருங்க. ஒரு திருமண மண்டபம், கீழே பீப்புள்ஸ் பேங்க். இது ஒரு பழக்கடை ஒன்று இருக்கு, பழக்கடை ஒன்று இருக்கு. பெயிண்ட் கடை இருக்கு. சுடலை ஒன்று இருக்கு, முக்கிய மாதிரி உடுப்பு கடை. இதுலேயும் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு. இதில் ஃபேன்சி கடை ஒன்று இருக்கு. இதில் மிக்சர் கடை ஒரு சைடு தான் காட்டி கொண்டு போகிறேன். இதில் ஃபார்மசி ஒன்று இருக்கு. இதில் ஃபோன் கடை இருக்கு. ஜேவான் சாப்பாட்டு கடை, நகைக்கடை ஒன்று இருக்கு. உடுப்பு கடைகள் இதெல்லாம். குழந்தை ஜேசு, கணேசா நல்த்தி சோப் பண்ணுறது. இதில் பண்டத்தரப்பு பிறநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் மற்ற இது வந்து பண்டத்தரப்பு சந்தை. பானாட்டோ நிற்குது. உடுப்பு கடை ஒன்று இருக்கு பாருங்க. இதுலேயுமே நகைக்கடை ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ஃபோன் ஷாப். இங்கெல்லாம் டெய்லர் கடை எல்லாம் இருக்கு, பூட்டி இருக்கு. இது ஒரு சலூன் ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு பக்கத்தை தான் காட்டி கொண்டு போகிறேன் நான், மற்ற பக்கத்தை திரும்பி வரைக்கும் காட்டுறேன். இதில் சைக்கிள் கடை ஒன்று இருக்குது. இதில் மில் ஒன்று இருக்குது பாருங்க. போய்க்க ஒரு இடமா காட்டி கொண்டு போகிறேன். பண்டத்தரப்பு போஸ்ட் ஆஃபீஸ். இதில் ஒரு தையல் கடை ஒன்று உடுப்போடலாம் அந்தவங்க பாருங்க. இதில் பாருங்க ஃபுட் சிட்டி ஒன்று இருக்கு, SRM சூப்பர் மார்க்கெட்னு சார். அதோட அந்த தவிடுகள் அதில் வாங்குற மாதிரி சுரேஷ் ஸ்ட்ரோஸ் ஒன்று இருக்கு. சவாரி மாடு நிற்குது.
எல்லாமே வீடுகள் அந்த தரப்பு சரியா வளர்ந்தான் வந்து கொண்டிருக்கு. சங்கானைக்கு நிகரா வந்து கொண்டிருக்கு பாருங்க. மாடு போய்கொண்டிருக்கிறோம். இதுல யார்ட்டையும் வீடுகள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா, கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி வேறு எதுவும் இடங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டணுமெண்டா கட்டாயம் சொல்லுங்க. வீடுகள் இங்கால பார்த்தா பாருங்க, சவாரி மாடுகள் மற்றது விவசாயம் தானே ஃபுல்லாக. இங்காலி சைட் ஃபுல்லாகவே விவசாயம் தான். அதால் மாடுகள் அதுகள் எல்லாம் நிறைய நாங்கள் தேவையான குழந்தை இயேசு ஒழுங்கை போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மாதா சுருவம் ஒன்று இருப்பாங்க. மாதா உங்களால் சேர்ச் இருக்கு. இப்படியே நாங்கள் அந்த விளான் சந்தி மட்டும் போயிட்டு அப்படியே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் என்றே சொல்லலாம். கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணாவால் பண்டத்தரப்பில் உருவாக்கப்பட்ட கோடிகளால் ஆன ஒரு ஹோட்டலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க, எவ்வளோ இடத்தில் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. அதுக்கு அந்த அமைப்பை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். எவ்வாறு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்க. அதையும் நாங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் நாங்கள் சொன்ன அந்த முகப்பு பாருங்கோ, எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த இன்ஃபென்டா வில்லான்றது தான் அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். இது வந்து ட்ரோன் மூலம் நாங்கள் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ள அமைப்புகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமாகவும் அந்த நீச்சல் தடாகங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது. அதோட அந்த உடற்பயிற்சி நிலையங்கள் கூட உருவாக்கி இருக்கணும். அதோட வந்து அந்த இரவு நேரத்தில் வந்து இது வந்து எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த வியூவை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. கொடிகள் எல்லாம் வளர்ந்து எப்படி வடிவாக இருக்குன்றத பாருங்க. இந்த சவாரி மாடுகளை தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் போட்ட சவாரி காணொலிகள்லேயும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. வீட்டை பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு வீடு. இங்கேயும் வீடுகள் எல்லாம் எழும்பி கொண்டிருக்கு. இதுக்குள்ளேயும் மேட்டையும் வீடுகள் இருந்தால் கொண்டா நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக. காணொலிகள் தரணும்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடுன்றது அதுக்கு கீழே ஒரு சாப்பாட்டு கடை, நெல்லி அசைவ உணவகம்னு சொல்லி ஒரு லிங்கம் லிக்விட் சொல்லி ஒரு பார் ஒன்று இருக்கு. இங்கால வண்டில் கடைகள் வடைகள் அதுகள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சைடிஸ் சாமான்கள் போனாலும் ஒரு ஒழுங்கு ஒன்று போகுது. இங்கால கிறிஸ்டியன் கொண்ட சுடலை ஒன்று இருக்கு. சைக்கிளில் நாங்கள் வழிகிட்டதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. போன இறுதியாக போட்ட வீடியோ மரதனாமோட வீடியோவில் கூட சொல்லியிருந்த நீங்கள் எங்களுக்கு காணொலிகள் வடிவாக தெளிவில்லாமல் இருக்குது பைக்கில் போகிறபடியாலேன்ட்டு. அந்த காரணத்தால் தான் நாங்கள் சைக்கிளில் வலிக்கிட்டாங்க. இதில் வேறு ரேஞ்ச் வந்த தெருப்பு நான் உடைஞ்சு போயிருக்கு. இதாலையுமே வெறும் பளவுகள் காணிகள் எல்லாம் இருக்கு. தொடர்ந்து உங்களோட இடங்களை எடுத்து போடணுமெண்டா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல கேளுங்க இந்த இடத்த எடுங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து எடுப்போம். இதுக்குள்ளேயும் ஒரு யார்ட் ஒன்று இருக்கு. பெக்கோதுகள் விட்டு பாருங்க. இதில் ஒரு பழக்கடையோட சேர்ந்து ஒரு கலப்பரை கடை, மிக்சர்கள் அதுகள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் சலூன் இருக்கு, பக்கத்தில் மேக்கப் கடையும் இருக்கு. இதில் ஒரு ஹார்ட்வேர் கடை, இதில் ஒரு வெல்டிங் கடை. இந்த காணொலி வித்தியாசமாக இருக்கும், கட்டாயம் பாருங்க. இதுவும் ஒரு சர்வீஸ் சென்டர். இதில் ஒரு சாப்பாட்டு கடை இருக்கு, அதில் ஒரு சலூன் இருக்கு. பக்கத்தில் அந்த மருந்துகள் விற்கக்கூடிய மாதிரி ஒரு
கடை ஒன்று இருக்கு. இதில் ஒரு பலசர கடை ஒன்று இருக்கு. இது வந்து இளவாலை போலீஸ் நிலையம். ஒரு போலீஸ் நிலையம் பார்க்குறீங்க பாருங்க. இளவாலை போலீஸ் நிலையத்துக்கு மேலே நேராக ஒரு கட்டடம் ஒன்று எழுதி கொண்டு இருக்குது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது வந்து பெரிய விழான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று சொல்லி ஒரு போட் ஒன்று இருக்கு. இதுலேயும் ஒரு அந்நியரால் கடை எழுதிட்டு கொண்டிருக்கிறார். இதான் எங்களோட சைக்கிள். 30,000 ரூபாய்க்கு எடுத்து நாங்களுங்கோ. உடைஞ்ச வீடுகள் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளாக இருக்கு. அங்கே வேணும் அதுக்குள்ளேயுமே இருக்கு. வெறும் பலவுகள், ஆடு வந்து மேஞ்சோன் இருக்கு. தனியார் இயற்கையை பார்க்கவே நல்லா இருக்கு. வேணும் ஒரு இடமா உங்களுக்கு நீ தொடர்ந்து இடங்களை காட்டி கொண்டிருப்போம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை தந்துருங்க. இது வந்து பனை வெள்ள உற்பத்தி நிலையம்னு சொல்லி அந்த பல்மேரான்னு சொல்றது பண்டத்திற்குண்ட பூட்டி இருக்கு. பாருங்க அந்த கட்டுறோம். தொடர்ந்து போய்கொண்டிருக்கோம். இதால குடிசை வீடுகள், குடிசை வீடுகளை நீங்கள் பார்க்குறீங்களா? இப்படி பார்க்குறது அரிதாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ கூடுதலான இடங்கள்ல அந்த குடிசை வீடுகள் இல்லை. அதுக்குள்ளே பாருங்க பெரிய வீடு ஒன்று எழும்பி கொள்றது. என்ன வீடோ வீடு தான், இல்லை ஒரு டிசைன் வீடு பாருங்கோ. ஜூம் பண்ணி காட்டுறது. டிசைன் வீடு ஒன்று எழும்பி கொள்றது. விளான் பிள்ளையார், விளான் பிள்ளையார் சரியா? இந்த சைட்டால் நேராக போனால் வெள்ளைக்கு போகலாம், சைட்டால் போனால் சண்டெலிப்பாய். நாங்கள் அப்படியே விளான் பிள்ளையாரையும் காட்டிக்கொண்டு நாங்கள் அப்படியே திரும்புகிறோம். திரும்புகிறோம். இந்த காலத்தில் இலங்கை வந்து எங்கே போய் கொண்டிருக்கன்ட்டு எங்களால் சொல்ல முடியல. பூதவஸ்து அப்படி இப்படி என்று மாறிக்கொண்டிருக்குது. எங்களோட அரசாங்கமும் அதை முற்றாக தடை செய்கிறதுக்கு தான் பெரிய விழான் ரோமன் கற்றுக்கப்படுறது. முற்றாக வந்து தடை செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்குது. கட்டாயம் பலன் அளிக்கும். அராலி 9.9 கிலோமீட்டர், பிரான் மெட்ரோ 1.8 கிலோமீட்டர். போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நிற்கிறேன். கடைகளை இந்த பண்ணதற்கு டவுனுக்கு வந்துட்டோம். இதில் ஒரு லோயர் இது ஒன்று இருக்குது, ஆஃபீஸ் உண்டு, லேர்னர்ஸ் இருக்குது. இதால் பலசர கடை இருக்குது. எல்பி ஃபினான்ஸ் இருக்கு பாருங்க. எல்பி ஃபினான்ஸ் இருக்கு, ஜியோசி பேங்க் இருக்கு. அப்படியே எஞ்சால போனா பிராண்டட் ரோட் ஜியோசி பேங்க் இருக்கு பாருங்க. சலூன் இருக்கு, அதில் ஒரு ஃபர்னிச்சர்ஸ் கடை இருக்கு, மொபைல் கடை ஒன்று இருக்கு, ஃபோன் கடை. இங்கே ஃபுல்லாகவே பலசர கடைகள், மாலை கடைகள், அப்படி உடுப்பு கடை ஒன்று இருக்கு. வந்து டயர்கள் அதில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை கணேஷ் ஸ்டோர்ஸ், ஸ்ரீமுருகன் அதுக்குமே ஸ்டோர்ஸ் தான். மேரவேல் காம்ப்ளெக்ஸ் இதில் இதுகள் வாங்கலாம், செருப்பு வளதல். இது வந்து நகைக்கடை, உடுப்பு கடை. இது ஃபுல்லாக உடுப்பு கடை தான். இங்கால மம்மி டேடி உடுப்பு கடை வேறு நல்ல பேர், மம்மி டேடி உடுப்பு கடை. வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் பின் ரோட்டை
ஸ்கூலுக்கு பின்னால் இருக்க பின்பக்க ரோட். YMCA முன்வள்ளி பண்டத்தரப்பு இதில் இருக்கு பாருங்க. தான் பண்டத்தரப்பு தண்ணி டேங்க். இதுல இருந்தால் எங்களுக்கு வடலி அடுப்புக்கு தண்ணி வாரது. மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருக்கு. பண்டத்தரப்பு டவர் இப்படி இருக்கு பாருங்க. பண்டத்தரப்பு வயல் இன்னும் எல்லாமே இருக்காண்டு பாருங்க. வாழைத்தோட்டம் ஃபுல்லாகவே வாழைத்தோட்டமே. இஞ்சாலையெல்லாம் ஃபேக்ட்ரிகள் அதெல்லாம் இருக்கு. சரி வாங்க ஒரு காட்டு. இதுதான் அந்த டவருன்ற முன்பகுதி. இது வந்து அரச கால்நடை வைத்தியசாலை. இந்த மாடுகள் ஆடுகளுக்கு வருத்தம் வந்தால் செய்கிறது பண்டத்தரப்பு. இதுவும் ஒரு பண்டத்தரப்பு. உள் ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கிறோம்.